வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. 12 கைகளும் 6 முகங்களும் கொண்ட அழகே வடிவானவனாக காட்சி தரும் சரவணன் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து உதித்தவனாயிற்று. அந்த சரவணன் எப்படி தோன்றினான்? சரவண பொய்கையில் பூத்து குலுங்கிடும் தாமரை மலரில் தவழ்ந்திருந்தான் முருகன். தாமரை மலரில் தவழ்ந்திருந்தான். கார்த்திகை பெண்களின் கைகளிலே சிரித்த முகத்துடன் காட்சி தந்தான் கந்தன். சிரித்த முகத்துடன் காட்சி தந்தான். அந்த பாலமுருகன் அசுரர்களை வெல்வதற்காக போருக்கு புறப்பட்டு சென்றான் அல்லவா? புறப்பட்டான் முருகன், புறப்பட்டான் புறப்பட்டான் கந்தன், புறப்பட்டான். நந்தி தேவரும் மத்தளம் கொட்ட ஈட்டியும் வாளும் கையில் எடுக்க செந்தில் வேலனை புறப்பட்டான் முருகன், புறப்பட்டான். சிங்கமுகம் கொண்ட அசுரனும் வந்தான். சிக்கலில் வேல் வாங்கிய வேலனும் வந்தான். அசுரனை வென்றான். ஜெயந்திநாதனாய் காட்சி தந்தான். அசுரர்களை வென்ற முருகபெருமான் சேவல் கொடியோனாய் மயில் வாகனத்திலே இந்த விசாகத் திருநாளிலே நமக்கெல்லாம் காட்சி தருகின்றான் அல்லவா? பாலால அபிஷேகமும் பஞ்சாமிர்த அபிஷேகமும் பக்தர்களை காத்து நிற்கும் சின்ன சின்ன முருகா முருகா, சிங்கார முருகா சிங்கார முருகா. அந்த முருகன் பெருமானை போற்றி துதிப்போம் வாரி.